ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூவை பார்க்க முன்னாடி ஆஸ் யூஷுவல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தில் நம்ம ஜிவிஎம் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவருக்குன்னு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வளர்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஜிவிஎம்மோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த ஜிவிஎம்மோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு. அந்த கனவு நிறைவேறாமல் வந்துட்டு அவர் ஒய்ஃப் இறந்ததுனால ஜிவிஎம் வந்துட்டு அவரோட பொண்ணை வந்துட்டு எப்படியாவது வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அப்போ வந்துட்டு ஜிவிஎம் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. அந்த கனவை வந்து எப்படியா நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறாரு. அந்த பொண்ணு போலீஸ் ஆஃபீஸராக ஆனாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு அரசியல் விதியாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஃபுல்லாகவே லீக் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த படம் வந்துட்டு ஹவுஸ்ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆக்டர் விஜய் பற்றி சொல்லி ஆகணும். நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் போது இந்த படத்தை அவர் ஏன் சூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருந்தது. இந்த படம் வந்துட்டு ஒரு பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் வந்து சந்தேகத்தோடு தான் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் வினோத் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது, அந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரீமேக் பண்ணு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் வந்துட்டு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு வந்துட்டு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் சென்டிமெண்டல் சீனாக இருக்கட்டும், இல்லை ஃபைட் சீனாக இருக்கட்டும், இல்லை டான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு பட்டையை கிளப்பியிருக்காரு. சூப்பரான ஒரு ஆக்டிங்கு, அதுவும் இல்லாமல் எமோஷனல் சீனாக இருக்கட்டும், எல்லா சீன்லேயும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த மமிதா பைஜு, விஜயும் மமிதா பைஜும் அவ்வளோ இருக்கிற ஒரு பாண்டிங் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. அவங்க எங்கெல்லாம் அழுகுறாங்களோ நமக்கும் வந்துட்டு அங்கங்கே வந்து எமோஷனல் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபு நல்லாயிருக்கோ இல்லையோ படம் வந்துட்டு ஓடிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு மேஜராக வந்துட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் கார்டு தான். டைட்டில் கார்டு வந்துட்டு இப்போ வந்து ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. அந்த டைட்டில் கார்டு பார்க்குறதுக்கே வந்துட்டு படத்துக்கு புக் பண்ணி எல்லாரும் போகிறாங்க. அவரோட டான்ஸு, அந்த டைட்டில் கார்டு, இந்த ரெண்டுத்தை வச்சுட்டு இந்த படத்தை வந்து ஆடியன்ஸை வந்து ஃபுல் பண்ண வைக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் இந்த படத்தில் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பகவத் கேசரியை வந்து ரீமேக் பண்ணது தான். அந்த படமே வந்துட்டு ஒரு சுமாரான படம். அதுக்கு எப்படி நேஷனல் அவார்ட்லாம் கொடுத்தாங்கன்னே தெரில. பாலையா வந்துட்டு உங்களுக்கு தெரியும், மாசா நடிப்பார். தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை வந்துட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதே வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதை வந்து இந்த படத்தில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு உங்களால் உட்காரவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாக எடுத்திருப்பாங்க. கதை எங்கெங்கேயோ போயிடும். மேஜரான ஸ்கிரிப்டை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வினோத் பூந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காரு. ரோபோட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்துட்டு சிஜிஐலாம் வந்துட்டு ரொம்பவே மொக்கையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் உட்காரவே முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆல்பம் பற்றி சொல்லி ஆகணும். அனிருத் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்பவே வந்து ஒரு வீக்கஸ்டான ஒரு ஆல்பம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். எந்த பாட்டுமே நமக்கு வந்து மனசில் நிற்கவே இல்லை, தலையிலையும் நிற்கவே இல்லை. சும்மா வருது, பாட்டு மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம். பிஜிஎம்மாக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு ஒட்டவே இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கத்தியோட பிஜிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்துட்டு அதை பாடுவீங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் பாடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது என்ன பாட்டு நம்ம கேட்டோன்னு. ஸோ அனிருத்தோட ஒரு வீக்கஸ்டான ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விஜய் ஃபேன்ஸுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒன் லாஸ்ட் டான்ஸ் சொல்லிட்டு அவங்க தான் முட்டு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு முட்டு கொடுக்குற அளவுக்கு கூட இந்த படம் வந்துட்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வேணும்னா விஜய் படம் கடைசி படம் அப்படின்ற மாதிரி வேணும்னா போய் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு ஒரு ரொம்பவே வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ விஜய்ன்றதுக்காக வேணா போய் பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு என்னோட புக்ஸில் வந்துட்டு விஜயோட கடைசி படம்னா லியோ தான் சொல்லணும். அவரோட பொட்டன்ஷியல் வந்துட்டு பயங்கரமாக காமிச்ச படம் அந்த படம் தான். ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப சுமாரான படம். ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் அந்த படம் வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. தேர்ட் டே ஃபோர்த் டே ரிவ்யூலாம் கேட்டாலே வந்துட்டு தெரியுது அந்த படம் வந்துட்டு எப்படி வந்துட்டு மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு போய் ட்ரை பண்ணணுன்னா போய் பாருங்கள். அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு ஒரு 1.5 ஸ்டார்ஸ். அதுவே அதிகம். சரி 1.5 ஸ்டார்ஸ் தருவேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுக்கு ஆஃபன் கைஸ் வரட்டா.